ஹாய் விவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட்ல இருந்து பார்க்கக்கூடிய சாப்டர் ஆன்டி நியோபிளாஸ்டிக் ஏஜென்ட்ஸ் ஆர் ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸ். என்னென்ன ட்ரக்ஸ் நம்ம கேன்சருக்காக கொடுக்குறோம் அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன குட்டி இன்ட்ரோடக்ஷன்ஸ். கேன்சர்னா என்ன? கேன்சர்னா அன்கண்ட்ரோல்டு growth ஆஃப் அப்நார்மல் செல்ஸ், தேவையில்லாத செல் மல்டிப்ளிகேஷன்ஸ் அண்ட் அன்கண்ட்ரோல்டு growth ஆஃப் செல்ஸ் தான் வந்து நம்ம என்ன சொல்றோம், கேன்சர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சில நேரம் நார்மல் செல்ஸ் என்ன ஆயிடும் அப்படின்னா மியூட்டேஷன் ஆயிடும், அப்நார்மல் ஆயிடும். ஓகேங்களா? சோ அப்நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னா அதனுடைய growth வந்து அன்கண்ட்ரோல்டா இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்றோம், கேன்சர் அப்படின்னு சொல்றோம். நார்மலா ஒரு நார்மல் செல் மல்டிப்ளிகேஷன், ஒரு டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ஸ், ஒரு செல் டிவிஷனை வந்து ரெண்டு ஜீன் வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க. ஒன்னு வந்து புரோட்டான்கோ ஜீன்ஸ், இன்னொன்னு வந்து டியூமர் சப்ரசர் ஜீன்ஸ். இந்த ரெண்டு ஜீனுமே வந்து எப்பயுமே நார்மல் செல் டிவிஷன்ஸ் அண்ட் நார்மல் செல் growth வந்து மெயின்டைன் பண்ணும். இங்க புரோட்டான்கோ ஜீன்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா செல் மல்டிப்ளிகேஷன், அதாவது டிஎன்ஏ ரெப்ளிகேஷனை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணும். அதே போல இன்னொரு ஜீன் டியூமர் சப்ரசர் ஜீன்ஸ், இந்த ஜீன் என்ன பண்ணும் அப்படின்னா சோ எப்பெல்லாமே வந்து செல் growth வந்து ஸ்பீடா இருக்கும், செல் மல்டிப்ளிகேஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கும், அப்பெல்லாம் வந்து என்ன பண்ணும், இந்த டியூமர் சப்ரசர் ஜீன் போய் சப்ரஸ் பண்ணிட்டே இருக்கும். சோ இந்த ரெண்டு ஜீனும் கம்பைன்டா என்ன பண்ணும், செல் growth வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கும். சோ எப்பெல்லாமே வந்து அந்த ஜீன்ஸ்ல வந்து மியூட்டேஷன், அந்த ஜீன் வந்து மியூட்டேட் ஆயிடுச்சோ, மியூட்டட் ஜீன்ஸ் மியூட்டேஷன் ஆயிடுச்சோ, அப்போ அதனுடைய ஃபங்க்ஷன் வந்து லாஸ் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ டியூமர் சப்ரசர் ஜீன்ஸ் வந்து அதனுடைய ஃபங்க்ஷன் லாஸ் ஆயிடுச்சு, என்னது மியூட்டேஷன் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஜீன்ஸ் வந்து சரியா வேலை செய்யல அப்படின்னா அங்க என்ன ஆகும், அந்த டியூமர் சப்ரசர் ஜீன் அதனுடைய வேலையை சரியா செய்யாது. அப்போ அன்கண்ட்ரோல்டு செல் growth அங்க நடக்க வாய்ப்புகள் இருக்கு. அல்லது புரோட்டான்கோ ஜீன்ஸ் அதனுடைய ஃபங்க்ஷன் வந்து அங்க அதிகமாயிருச்சு அப்படின்னா என்ன ஆகும், அது வந்து ஃபர்தரா வந்து செல் மல்டிப்ளிகேஷனை வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணும். சோ இந்த ரெண்டு ஜீன்ல வந்து மியூட்டேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா தேவையில்லாத அங்க செல் growth வந்து அன்கண்ட்ரோல்டா இருக்கும். இதை தான் நாம சுருக்கமா கேன்சர் அப்படின்னு சொல்றோம். கேன்சர்ல நிறைய டைப் இருக்கு. சோ நாம பிரைமரியா ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு வந்து சாலிட் டியூமர்ஸ், இன்னொன்னு வந்து பிளட் கேன்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சாலிட் டியூமர்ஸ்ல வந்து ரெண்டு இருக்கு. ஒன்னு வந்து கார்சினோமா, இன்னொன்னு வந்து சார்கோமா. கார்சினோமானா அன்கண்ட்ரோல்டு செல் growth இன் சம் எசென்ஷியல் ஆர்கான்ஸ், ஆர்கான்ஸ்ல வந்து டியூமர்ஸ் இருக்கும். அதை தான் நம்ம என்ன சொல்றோம், கார்சினோமா அப்படின்னு சொல்றோம். சார்கோமானா என்னன்னா சம் அன்கண்ட்ரோல்டு செல் growth இன் கனெக்டிவ் டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூல டியூமர்ஸ் இருக்கும். அதை தான் நம்ம வந்து சார்கோமான்னு சொல்றோம். இன்னொன்னு வந்து பிளட் கேன்சர், எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் லுக்கீமியா, blood cells abnormal growth, blood cells abnormal growth, அதுக்கப்புறம் லிம்போமா, abnormal growth in lymph nodes, இததான் நம்ம லிம்போமாஸ் அப்படின்னு சொல்றோம். சோ யூசுவலா இந்த ட்ரக்ஸ் எல்லாமே வந்து எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, இப்போ நார்மல் செல் சைக்கிள்ஸ்ல வந்து டிஃப்ரெண்ட் ஃபேஸ் இருக்கு. என்னென்ன ஃபேஸ் அப்படின்னா G1 ஃபேஸ், S ஃபேஸ், G2 ஃபேஸ் அண்ட் M ஃபேஸ். இது கம்ப்ளீட்டா சேர்ந்ததுதான் ஒரு செல் சைக்கிள். இப்படிதான் வந்து செல் மல்டிப்ளிகேஷன் ஆகும், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ஸ் ஆகும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபேஸ் வந்து இருக்கு இந்த செல் சைக்கிள்ல. சோ இந்த ட்ரக்ஸ் எல்லாமே வந்து ஏதாவது ஒரு ஃபேஸ்ல G1 to S ஃபேஸ் அல்லது S to G2 ஃபேஸ் அல்லது G2 to M ஃபேஸ், ஏதாவது ஒரு ஃபேஸ்ல வந்து இன்டராக்ட் ஆகிட்டு நமக்கு செல் growth வந்து சப்ரஸ் பண்ணும், செல் growth வந்து ஸ்டாப் பண்ணும். அல்லது டைரக்டாவே வந்து இந்த ஒரு சில ட்ரக்ஸ் எல்லாமே டைரக்டாவே என்ன பண்ணும், டிஎன்ஏல போயிட்டு டிஎன்ஏவை டேமேஜ் பண்ணும், டிஎன்ஏ கிராஸ் லிங்கிங் அந்த மாதிரி நியூக்ளிக் ஆசிட்ஸ் போய் டிஸ்டர்ப் பண்ணும். ஓகேங்களா? சோ இதுதாங்க ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன்ஸ். So next let's come for drug classifications. என்னென்ன ட்ரக்ஸ் வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட்காக நாம கொடுக்குறோம், இது வந்து ஒரு ஹியூஜ் கிளாசிஃபிகேஷன்ஸ். நிறைய ட்ரக்ஸ் இருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்கா லாஜிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் தெளிவா படிச்சா மட்டும்தான் இந்த ட்ரக்ஸ் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும், இல்லைன்னா சீக்கிரம் மறந்துடும். அதுல நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன அப்படின்னா அல்கலைட்டிங் ஏஜென்ட்ஸ். இந்த ட்ரக்ஸ் எப்படி வேலை செய்யும்னா அல்கலேஷன்ஸ், அதாவது இந்த ட்ரக்ஸ் எல்லாமே வந்து ஹைலி எலக்ட்ரோஃபிலிக் ஸ்ட்ரக்சர். அதோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்க அப்படின்னா நேச்சுரலி இந்த ட்ரக்ஸ் எல்லாமே வந்து எலக்ட்ரோஃபைல்ஸ். இது போய் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த டிஎன்ஏ நியூக்ளிக் ஆசிட்ல இருக்க டிஎன்ஏல இருக்க ஒரு சில நியூக்ளியோஃபிலிக் குரூப்ல போயிட்டு அட்டாச் ஆயிடும். அங்க வந்து டிஎன்ஏ டு டிஎன்ஏ கிராஸ் லிங்க் ஃபார்ம் பண்ணிடும். சோ ஃபர்தரா டிஎன்ஏ மல்டிப்ளிகேஷனை போய் ஸ்டாப் பண்ணும், அல்கைலேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இது வந்து எலக்ட்ரோஃபிலிக் நியூக்ளியோஃபிலிக் கூட போய் என்ன ஆகும், ஜாயிண்ட் ஆயிடும். அங்க வந்து ஜாயிண்ட் ஆனதுக்கு அப்புறம் டிஎன்ஏ ஸ்ட்ராண்டுக்கு நடுவுல கிராஸ் லிங்க் ஃபார்ம் பண்ணிடும், ஃபர்தரா மல்டிப்ளிகேஷன்ஸ் வந்து ஸ்டாப் ஆயிடும். சோ இந்த அல்கைலேட்டிங் ஏஜென்ட்ஸ்ல வந்து நிறைய டெரிவேட்டிவ்ஸ் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் வந்து நைட்ரஜன் மஸ்டார்ட் ட்ரக்ஸ். இது வந்து ஹைலி டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ். இதுல என்னென்ன ட்ரக்ஸ் இருக்கு அப்படின்னா மெக்லோரெத்தமைன், சைக்ளோபாஸ்பமைட், ஐபாஸ்பமைட், மெல்ஃபாலன் and then chlorambucils. இது எல்லாமே வந்து அல்கைலேட்டிங் ஏஜென்ட்ஸ்ல வரக்கூடிய நைட்ரஜன் மஸ்டார்ட் ட்ரக்ஸ். அடுத்த நைட்ரஜன் அல்கைலேட்டிங் ஏஜென்ட்ஸ்ல அடுத்த கேட்டகரி என்ன அப்படின்னா எத்திலனமைன். இதுல வந்து தயோடிஃபா அப்படிங்கிற ஒரு ட்ரக்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் ஹெக்ஸா மெத்தில் மெலமைன், இதுக்கு இன்னொரு பேர் வந்து அல்ட்ரிட்டமைன். இந்த ரெண்டு ட்ரக்குமே வந்து
எத்திலினமைன் டெரிவேட்டிவ்ஸ். அடுத்தது வந்துங்க அல்கைல் சல்போனேட் டெரிவேட்டிவ்ஸ். இதுல ஒரே ஒரு ட்ரக் பியூசல்ஃபான், பசல்ஃபான் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த ட்ரக்ஸ் அல்கைலேட்டிங் ஏஜென்ட்ஸ்ல நைட்ரோசியூரியாஸ், இதுல வந்து கார்மோஸ்டின், லோமோஸ்டின், அதுக்கப்புறம் ஸ்டெப்டோசோசின்ஸ். இந்த 3 ட்ரக்குமே வந்து நைட்ரோசியூரியாஸ் டெரிவேட்டிவ்ஸ். நெக்ஸ்ட் அல்கைலேட்டிங் ஏஜென்ட்ஸ்ல வந்து ட்ரையசின்ஸ். இதுல என்னென்ன ட்ரக், 2 முக்கியமான ட்ரக் இருக்கு. ஒன்னு வந்து டைகார்பசின்ஸ், இன்னொன்னு வந்து டெமோசோலமைடு. சோ இந்த ட்ரக்ஸ் எல்லாமே வந்து அல்கைலேட்டிங் ஏஜென்ட்ஸ். அல்கைலேஷன்ஸ் ப்ராசஸ் வந்து டிஎன்ஏ மேல ஸ்டார்ட் பண்ணிடும். ஓகேங்களா? அப்போ வந்து டிஎன்ஏ மல்டிப்ளிகேஷன்ஸ் வந்து ஸ்டாப் ஆயிடும். ஓகேங்களா? அடுத்த கேட்டகரி ஆஃப் த ட்ரக்ஸ் பிளாட்டினம் காம்பவுண்ட்ஸ். இந்த பிளாட்டினம் காம்பவுண்ட்ஸ்ல என்னென்ன ட்ரக்ஸ் இருக்கு அப்படின்னா சிஸ்பிளாட்டின், கார்போபிளாட்டின் அண்ட் தென் ஆக்சாலிபிளாட்டின். ஓகேங்களா? இந்த 3 ட்ரக்குமே வந்து பிளாட்டினம் காம்பவுண்ட்ஸ். அடுத்த கேட்டகரி ஆஃப் த ட்ரக்ஸ் ஆன்டி மெட்டபாலிக் சப்ஸ்டன்சஸ். இந்த ட்ரக்ஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சோ இந்த ட்ரக்ஸ் வந்து நியூக்ளிக் ஆசிட் ஃபார்மேஷன்ஸ், அதாவது டிஎன்ஏ ஆர்என்ஏ சிந்தசிஸ், டிஎன்ஏ ஆர்என்ஏ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நடக்கும். சோ அதை வந்து போய் டைரக்டா என்ன பண்ணும், இந்த ட்ரக்ஸ் வந்து பாதிக்கும். ஓகேங்களா? சோ இந்த நியூக்ளிக் ஆசிட் சிந்தசிஸ்க்கு அந்த ஸ்டெப் இருக்கு பாருங்க, அந்த ஸ்டெப்பை போய் என்ன பண்ணும், ஸ்டாப் பண்ணிடும். நியூக்ளிக் ஆசிட் சிந்தசிஸை போய் டைரக்டா ஸ்டாப் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் ஆன்டி மெட்டபாலிக்ஸ். இதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்த டிஎன்ஏ பேஸ், பியூரின் பேஸ் அந்த பைரிமிடின் பேஸ், அதே போல அதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். இந்த ஆன்டி மெட்டபாலிக்ஸ் ட்ரக்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து சிமிலர் டு பியூரின் அண்ட் பைரிமிடின் பேஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். இதுல பாருங்க பைரிமிடின் அனலாக்ல வந்து 5-fluorouracils 5FU அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் சிட்டாராபின், அதுக்கப்புறம் ஜெம்சிட்டாபைன். இந்த 3மே வந்து பைரிமிடின் அனலாக் ஸ்ட்ரக்சர்ஸ். நெக்ஸ்ட் வந்துங்க பியூரின் அனலாக், பியூரின் பேஸ் மாதிரி இருக்கும் இதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ். இதுல என்னென்ன ட்ரக்ஸ் இருக்கு அப்படின்னா 6-mercaptopurine 6MP அப்படின்னு சுருக்கமா சொல்லுவோம். 6-mercaptopurine, அதுக்கப்புறம் 6-thioguanine, அசத்தியோப்ரின், அதுக்கப்புறம் பென்டோஸ்டாட்டின்ஸ். இந்த 4 ட்ரக்குமே வந்து பியூரின் அனலாக்ஸ். அடுத்தது வந்துங்க ஃபோலிக் ஆசிட் அனலாக் அல்லது ஃபோலேட் ஆன்டகோனிஸ்ட். இதுல 2 முக்கியமான ட்ரக் இருக்கு. என்ன அப்படின்னா மீத்தோட்ரெக்சேட், இன்னொன்னு வந்து பெமிட்ரெக்சைடு. இந்த 2 ட்ரக்குமே வந்து ஃபோலேட் ஆன்டகோனிஸ்ட். சோ இந்த ட்ரக்ஸ் எல்லாமே வந்து ஆன்டி மெட்டபாலிக், ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸ். அடுத்தது வந்துங்க சம் நேச்சுரல் ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸ். இதுல வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய கேட்டகரி வின்கா ரோசியா, அதாவது வின்கா அல்கலாய்ட்ஸ். வின்கா ரோசியா பிளான்ட்ல இருந்து ஐசோலேட் பண்ண அல்கலாய்ட்ஸ். இதுல என்னென்ன ட்ரக் இருக்கு அப்படின்னா வின்கிறிஸ்டின், வின்பிளாஸ்டின், அதுக்கப்புறம் வினோரெல்பின். இந்த 3 அல்கலாய்ட்ஸ்மே வந்து வின்கா பிளான்ட்ல இருந்து ஐசோலேட் பண்ணது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து டாக்சன்ஸ். இதுல வந்து பாக்லிடாக்சல் அண்ட் டோசிடாக்சல்ஸ் அப்படிங்கிற 2 ட்ரக்ஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ அப்ப இந்த வின்கா அல்கலாய்ட்ஸும் இந்த டாக்சன்ஸும் 2னுடைய வேலை என்ன அப்படின்னா இட் டேமேஜ் த மைக்ரோடியூபல்ஸ் during the cycle cell divisions. அதுல வந்து மைக்ரோடியூபல்ஸ் போய் டேமேஜ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் இந்த 2 ட்ரக்ஸ். அடுத்த கேட்டகரி வந்துங்க போடோஃபிலோடாக்சின், அதாவது எபிபோடோஃபிலோடாக்சின்ஸ். இதுல வந்து ஈடோபோசைட்ஸ், டெனிபோசைட்ஸ். இந்த 2 ட்ரக்குமே எப்படி வேலை செய்யும் அப்படின்னா செல் சைக்கிளுக்கு அப்போ யூஸ் ஆகக்கூடிய ஒரு என்சைம், என்னது டோப்போ ஐசோமரேஸ் என்சைம். இதை போய் டைரக்டா இன்ஹிபிட் பண்ணும். சோ இதுல பேர்லயே இருக்கு பாருங்க டோப்போ ஐசோமரேஸ், TOPOS. சோ இதுலயே தெரிஞ்சுக்கலாம் இதனுடைய மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்ஸ் இஸ் இன்ஹிபிட்டிங் டோப்போ ஐசோமரேஸ் என்சைம் 1 and 2. 2 டைப் ஆஃப் என்சைம் இருக்கு. ஓகேங்களா? அடுத்த கேட்டகரி ஆஃப் த ட்ரக்ஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ். ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸ். என்னென்ன ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆன்டி கேன்சரா இங்க நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது வந்து ஆந்த்ராசைக்ளின் டெரிவேட்டிவ்ஸ். இந்த ஆந்த்ராசைக்ளின் டெரிவேட்டிவ்ஸ்ல என்னென்ன ட்ரக் இருக்கு அப்படின்னா டானிருபிசின், டாக்ஸருபிசின்ஸ், அதுக்கப்புறம் சிப்ருபிசின்ஸ், அதுக்கப்புறம் இடாருபிசின்ஸ், அதுக்கப்புறம் என்னது மைட்டோசான்ட்ரோன் ஆர் மிட்டோசான்ட்ரோன்ஸ். இது எல்லாமே வந்து ஆந்த்ராசைக்ளின் ஆன்டிபயோட்டிக் ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸ். நெக்ஸ்ட் வந்துங்க பிளியோமைசின்ஸ், டிஆக்டினோமைசின் அல்லது ஆக்டினோமைசின் டி, அதுக்கப்புறம் மிட்டோமைசின் சி. சோ இந்த ட்ரக்ஸ் எல்லாமே வந்து ஆன்டிபயோட்டிக் ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸ். நெக்ஸ்ட் நேச்சுரல்ல பார்க்கக்கூடிய அடுத்தது லாஸ்ட் வந்து என்சைம்ஸ். L-asparagines, இதுக்கும் வந்து ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. சோ அப்போ இது எல்லாமே வந்து நேச்சுரல் ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸ். வின்கா அல்கலாய்ட்ஸ், டாக்சன்ஸ், போடோஃபிலோடாக்சின்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் என்சைம்ஸ். இது எல்லாமே வந்து நேச்சுரல் ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸ். சோ நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய கேட்டகரி ஹார்மோன்ஸ் அண்ட் சம் ரிலேட்டட் டு ஹார்மோன்ஸ். இதுல என்னென்ன ட்ரக் இருக்கு? இந்த ட்ரக்ஸ் மோஸ்ட்லி இதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டீராய்டு ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அதுல பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ட்ரக்ஸ் கார்டிகோஸ்டீராய்டு
இதுல வந்து பிரெட்னிசோலோன் அண்ட் பிரெட்னிசோல் இந்த ரெண்டு ட்ரக்குமே வந்து நாம கேன்சருக்கு கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து ஆன்டி ஈஸ்ட்ரோஜன்ஸ் சம் செக்ஸ் ஹார்மோன்ஸ் எகோனிஸ்ட் அண்ட் ஆன்டகோனிஸ்ட். அகோனிஸ்ட் அண்ட் ஆன்டகோனிஸ்ட் ரெண்டுக்குமே வந்து ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. இங்க இதுல பாருங்க ஆன்டி ஈஸ்ட்ரோஜன்ஸ் இதுல என்னென்ன ட்ரக்ஸ் இருக்கு அப்படின்னா முக்கியமான கேட்டகரிஸ் ஆன்டி ஈஸ்ட்ரோஜன்ஸ் டெமாக்சிஃபின்ஸ், டோலாக்சிஃபின்ஸ், ஃபார்மிஸ்டேன், அதுக்கப்புறம் எக்ஸினிஸ்டேன், அதுக்கப்புறம் அனஸ்ட்ரோசோல், ஒரோசோல், லெட்ரோசோல்ஸ் இந்த ட்ரக்ஸ் எல்லாமே வந்து ஆன்டி ஈஸ்ட்ரோஜன் கேட்டகரியில வரும் ஹார்மோன்ஸ்ல. நெக்ஸ்ட் வந்து ப்ரோஜெஸ்டின்ஸ், ஈஸ்ட்ரோஜன்ஸ் ஃபர்ஸ்ட் ஆன்டி ஈஸ்ட்ரோஜன்ஸ், அதுக்கப்புறம் ப்ரோஜெஸ்டின் ட்ரக்ஸ் இதுல வந்து மெட்ராக்சி ப்ரோஜெஸ்ட்ரான் அசிட்டேட், மெட்ராக்சி ப்ரோஜெஸ்ட்ரான் அசிட்டேட், அதுக்கப்புறம் ஈஸ்ட்ரோஜன்ஸ், ஈஸ்ட்ரோஜன்ஸ் மேல பார்த்தது ஆன்டி ஈஸ்ட்ரோஜன்ஸ், அடுத்தது வந்து ஈஸ்ட்ரோஜன்ஸ். இதுல முக்கியமான ஒரு ட்ரக் என்னது எத்தினில் எஸ்ட்ராடயோல், எத்தினில் எஸ்ட்ராடயோல்ஸ். நெக்ஸ்ட் வந்து அடுத்த செக்ஸ் ஹார்மோன்ஸ் ஆண்ட்ரோஜன்ஸ், ஆண்ட்ரோஜன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ் என்னது டெஸ்டோஸ்டிரோன், டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன்ஸ். சேம் டெஸ்டோஸ்டிரோன் ஸ்ட்ரக்சர் மாதிரியே இன்னொரு ட்ரக்ஸ் என்னது ட்ரோமோஸ்டெனாலோன், ட்ரோமோஸ்டெனாலோன் இது வந்து சிந்தட்டிக் ஆண்ட்ரோஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ட்ரக்ஸ் வந்து சிந்தட்டிக் ஆண்ட்ரோஜன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து கொனோடோட்ரோபிக் ரிலீசிங் ஹார்மோன் அனலாக். இதுல என்னென்ன ட்ரக் இருக்கு லியோப்ரோலைட், லியோப்ரோலைட், கொசரெலின், கொசரெலின், அதுக்கப்புறம் நாஃபரெலின், பியூசரெலின், ஹெஸ்டரெலின். இந்த ட்ரக்ஸ் எல்லாமே இங்க பாருங்க ரெண்டுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. கொனோடோட்ரோபிக் ரிலீசிங் ஹார்மோன் அனலாக் இது வந்து ரெலின், ரெலின் முடியும், RELIN அப்படின்னு முடியும். அடுத்தது கொனோடோட்ரோபிக் ரிலீசிங் ஹார்மோன் ஆன்டகோனிஸ்ட் ட்ரக்ஸ் இதுல பாருங்க சிட்டோரெலிக்ஸ், கானிரெலிக்ஸ், அபாரெலிக்ஸ் இந்த ட்ரக்ஸ் எல்லாமே வந்து ரெலிக்ஸ் அப்படின்னு முடியும். ஓகேங்களா? சோ இந்த ரெண்டுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்தது ஹார்மோன்ஸ்ல அடுத்து பார்க்க லாஸ்ட் ட்ரக்ஸ் வந்து ஆன்டி ஆண்ட்ரோஜன்ஸ், ஆன்டி ஆண்ட்ரோஜன்ஸ். ஆண்ட்ரோஜன்ஸ்ல டெஸ்டோஸ்டிரான் அதாவது சிந்தட்டிக் ஆண்ட்ரோஜன்ஸ்ல வந்து ட்ரோமோஸ்டெனாலோன் பார்த்தோம். அதே வந்து ஆன்டி ஆண்ட்ரோஜன்ஸ்ல வந்து ஃப்ளூட்டமைட் இந்த ட்ரக் இந்த இது எல்லாமே வந்து ஸ்டீராய்டு பேஸ் ஹார்மோன் ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸ். ஓகேங்களா? அடுத்தது பார்க்கக்கூடிய கேட்டகரி சம் மிஸ்லேனியஸ் ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸ். இதுல வந்து டார்கெட்டட் ட்ரக்ஸ், டார்கெட்டட் ட்ரக்ஸ்ல வந்து காமனா இந்த monoclonal antibodies எல்லாமே வந்து targeted anti cancer drugs. For example imatinib, nilotinib, அதுக்கப்புறம் gefitinib, erlotinib, அதுக்கப்புறம் cetuximab, sunitinib, அதுக்கப்புறம் ஒரு சில முக்கியமான monoclonal antibodies rituximab, அப்புறம் bortezomib. So இது எல்லாமே வந்து some targeted anti cancer agents. Next வந்து யூரியா, substituted யூரியாஸ்ல வந்து ஹைட்ராக்சி யூரியா, அதுக்கப்புறம் ரெட்டினாய்டு ஸ்ட்ரக்சர் வந்து ஐசோட்ரெட்டியோனைன், ஐசோட்ரெட்டியோனைன் இந்த ட்ரக்ஸ்மே வந்து ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? சோ ஓகே, அப்போ ஆன்டி கேன்சர் வந்து இட்ஸ் ஹியூஜ் கிளாசிஃபிகேஷன்ஸ். இதுல பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் கேட்டகரி ஆஃப் த ட்ரக்ஸ் இருக்கு. அதுல முக்கியமானது வந்து அல்கைலேட்டிங் ஏஜென்ட்ஸ், நெக்ஸ்ட் பிளாட்டினம் காம்பவுண்ட்ஸ், ஆன்டி மெட்டபாலிக்ஸ். சோ ஆன்டி மெட்டபாலிக்ஸ், அல்கைலேட்டிங் ஏஜென்ட்ஸ் ரெண்டுமே முக்கியமானது. அதுக்கப்புறம் சம் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ், ஹார்மோன் அண்ட் ரிலேட்டட் ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸ், அப்புறம் மிஸ்லேனியஸ். சோ இந்த மாதிரி நிறைய ட்ரக்ஸ் வந்து இந்த ஆன்டி கேன்சர் ட்ரக் கிளாசிஃபிகேஷன்ஸ்ல இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா லாஜிக்ஸா படிக்கணும். ஓகேங்களா? ஓகே, சோ இதுல நம்ம சிலபஸ்ல ஒரு 10 ட்ரக்ஸ் கேட்டிருக்காங்க. அதுல பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ட்ரக்ஸ் வந்து சைக்ளோபாஸ்பமைடு, சைக்ளோபாஸ்பமைடு. இந்த சைக்ளோபாஸ்பமைடு வந்து பிலாங்ஸ் டு நைட்ரோஜன் மஸ்டார்ட். இந்த நைட்ரோஜன் மஸ்டார்ட் எதுக்கு கீழ வருது அல்கைலேட்டிங் ஏஜென்ட். சோ இட்ஸ் அல்கைலேட்டிங் ஏஜென்ட்ஸ் நைட்ரோஜன் மஸ்டார்ட் ட்ரக்ஸ். இதோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். இதுதான் நைட்ரோஜன் மஸ்டார்ட். இதான் நம்ம என்ன சொல்லுவோம் நைட்ரோஜன் மஸ்டார்ட் கெமிக்கல்ஸ். இது ஹைலி டாக்ஸிக் சப்ஸ்டன்சஸ். சோ சைக்ளோபாஸ்பமைடு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க சைக்ளோபாஸ்பமைடு, சைக்ளோபாஸ்பமைடு. இதோட ஸ்ட்ரக்சர் பாருங்க ஒரு சைக்ளிக், அதுல நைட்ரஜன், ஆக்சிஜன் அண்ட் பாஸ்பேட் இருக்கு. இட்ஸ் a racemic structures or S N, bis by 2-chloroethyl. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கார்பன்ல 2 குளோரின் இருக்கு, அதனால 2-chloroethyl. சோ bis 2-chloroethyl. நெக்ஸ்ட் 1,3 2-oxazophosphinone, 2-oxazophosphinone. இந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்து 1,3 2-oxazophosphinone, 2-amide and then 2 oxides. இதான் நம்ம என்ன சொல்றோம் சைக்ளோபாஸ்பமைட் சொல்றோம். ரொம்ப ஈஸியான ஸ்ட்ரக்சர்ஸ். N, bis 2-chloroethyl, methane, ethane, 2-chloroethyl, 1,3 2-oxazophosphinone, 2-amine and then 2 oxide. ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரக்சர்ஸ். முக்கியமான ட்ரக்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா படிங்க. இதோட physical properties fine white crystalline powder soluble in water. இதோட melting point ரொம்ப கம்மியா இருக்கு பாருங்க 41
to 45 degree Celsius. Storage condition, it should be stored in a tightly closed container. It's highly sensitive to light, moisture and heat in the drugs. So அதனால it should be stored in tightly closed container and protect from light and heat. இதனுடைய storage. Next, formulations. இது வந்து tablet and injections ரெண்டுலயும் available. Tablet அதோட strength வந்து 50 mg cyclophosphamide tablet. அதுக்கப்புறம் injections வந்து 200 mg, 500 mg and 1000 mg injectionsலயும் available. ஒரு சில brand name வந்து endoxin, cycloxin. முக்கியமான brand name endoxin and cycloxin of cyclophosphamide. Uses actually இந்த cyclophosphamide வந்து ஒரு prodrugs. Metabolism ஆனதுக்கு அப்புறம் cytochrome phosphate 450 னால என்சைம்னால மெட்டபாலிசம் ஆனதுக்கு அப்புறம் இந்த சைக்ளோபாஸ்பமைடு ப்ரோட்ரக் வந்து என்னவா மாறுது, ஆல்டோபாஸ்பமைடா கன்வெர்ட் ஆயிருது. இதுதான் வந்து ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த ட்ரக்ஸ் வந்து மெயினா நம்ம எதுக்காக கொடுப்போம் அப்படின்னா இட்ஸ் வெகனஸ் கிரானுலோமேட்டோசிஸ் அப்படிங்கிற கண்டிஷன்ஸ்க்காக கொடுப்போம். இட்ஸ் பெஸ்ட் ட்ரக் ஆஃப் சாய்ஸ் ஃபார் வெகனஸ் கிரானுலோசைட்டோசிஸ். வெகனஸ் கிரானுலோசைட்டோசிஸ் அப்படின்னா என்ன, ஒரு சில ஸ்மால் பிளட் வெசல்ஸ் எல்லாமே என்ன ஆயிடும், இன்ஃப்ளமேட் ஆயிடும். ஸோ அதனால அதுக்கு ஸோ அந்த பிளட் வெசல்ஸ்ல அந்த பாஸ் ஆகக்கூடிய அந்த பர்டிகுலர் அந்த பிளட் பாஸ் ஆகக்கூடிய அந்த ஆர்கன்ஸ் வந்து பாதிக்கும். ஓகேங்களா? ஸோ இன்ஃப்ளமேட் ஆஃப் சம் ஸ்மால் பிளட் வெசல்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், வெகனஸ் கிரானுலோமேட்டோசிஸ். ஸோ முக்கியமா இந்த கண்டிஷன்ஸ்க்காக கொடுக்குறோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் வந்து டு ட்ரீட் ஓவரியான் கேன்சர்ஸ், ஓவரியான் கேன்சர்ஸ்க்காக கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பிரெஸ்ட் கேன்சர்ஸ்க்காக கொடுக்குறோம். சம் மேலிக்னன்ட் லிம்போமாக்காகவும் இந்த ட்ரக்ஸ் வந்து நாம கொடுக்குறோம். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ட்ரக்ஸ் பியூசல்ஃபன் ஆர் பசல்ஃபன். இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இது வந்து அல்கைல் சல்போனேட் டெரிவேட்டிவ்ஸ். அல்கைல் சல்போனேட் டெரிவேட்டிவ்ஸ். இங்க பாருங்க, சென்டர்ல ரெண்டு சல்போனேட் இருக்கு, சென்டர்ல பியூட்டேன் இருக்கு. அதனால பியூ அண்ட் சல்போனேட் டெரிவேட்டிவ்ஸ். ஸோ பாருங்க, சென்டர்ல பியூட்டேன், மீத்தேன், ஈத்தேன், ப்ரோபேன், பியூட்டேன் அண்ட் சல்போனேட். ஸோ அதனால இதுக்கு பேர் வந்து பியூசல்ஃபன் ஆர் பசல்ஃபன். ஸோ இது வந்து அல்கைலேட்டிங் ஏஜென்ட்ஸ், அல்கைல் சல்போனேட் டெரிவேட்டிவ்ஸ். இதனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்க, ரெண்டு சல்போனேட், மெத்தில் சல்போனேட் இருக்கு, சென்டர்ல பியூட்டேன் இருக்கு. ஸோ பியூட்டேன் 1,4 டை மீத்தேன், பாருங்க இங்க ஒரு மீத்தேன், இங்க ஒரு மீத்தேன், டை மீத்தேன் சல்போனேட். ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரக்சர்ஸ். பியூட்டேன் 1,4 டை மீத்தேன் சல்போனேட். ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரக்சர்ஸ். இதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஒயிட் கிறிஸ்டாலின் பவுடர், சேம் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். சால்யூபிலிட்டி, வாட்டர்ல சால்யூபிள், ரொம்ப ஸ்லைட்லி சால்யூபிள் இன் வாட்டர், பட் இட்ஸ் சால்யூபிள் இன் அசிட்டோன். அசிட்டோன் சால்வெண்ட்ல தான் இது வந்து சால்யூபிள் ஆகும். சம்டைம்ஸ் திஸ் ட்ரக் இஸ் என்னது, கம்ப்ளீட்லி insoluble in water. இதோட melting point 114 to 118 degree Celsius. Storage, it should be stored in tightly closed light resistance container. Tightly closed light resistance container. Formulation இந்த drug வந்து டேப்லெட்ல மட்டும் தான் available. டேப்லெட், பசல்ஃபன் டேப்லெட் 2 mg strength. ஒரு சில பிராண்ட் நேம் வந்து மைலிரான், அதுக்கப்புறம் புசுஃபேன் ஆர் மைலிரான், ஒரு சில பாப்புலர் பிராண்ட் நேம். யூசஸ், இந்த ட்ரக் வந்து ட்ரக் ஆஃப் சாய்ஸ் ஃபார் கிரானுலோசைட்டிக் லுக்குமியாக்காக இந்த ட்ரக்ஸ் வந்து நாம கொடுப்போம். ஓகேங்களா? ஓகே, ஆன்டி கேன்சர்ல அடுத்ததாக பார்க்கக்கூடிய மூணாவது ட்ரக்ஸ் மெர்கப்டோபியூரின். ஃபர்ஸ்ட் 2 ட்ரக்ஸ் பார்த்தோம். அந்த ரெண்டு ட்ரக்குமே வந்து அல்கலைட்டிங் ஏஜென்ட்ஸ், சைக்ளோபாஸ்பமைட் அண்ட் பசல்ஃபன் ரெண்டுமே அல்கலைட்டிங் ஏஜென்ட்ஸ். ஸோ அடுத்தது இது பார்க்கக்கூடிய 3 ட்ரக்ஸுமே என்னென்னது, மெர்கப்டோபியூரின், ஃப்ளூரோயுராசில்ஸ் அண்ட் மீத்தோட்ரெக்ஸ்டேட். இந்த 3 ட்ரக்குமே வந்து ஆன்டி மெட்டபாலிக், ஆன்டி கேன்சர் ஏஜென்ட்ஸ். ஸோ இந்த அதுல பார்க்கக்கூடிய மூணாவது ட்ரக்ஸ் மெர்கப்டோபியூரின், சுருக்கமா 6MP அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து பியூரின் அனலாக். டிஎன்ஏ அண்ட் ஆர்என்ஏல வந்து 4 பேசஸ் இருக்கு, 2 வந்து பியூரின், மீதி 2 வந்து பைரிமிடின் பேசஸ். சோ இதுல வந்து ஆக்சுவலி இந்த 2 ட்ரக்குமே வந்து நியூக்ளிக் ஆசிட் பேஸ் ஸ்ட்ரக்சர் சிமிலர். மெர்கப்டோபியூரின் பியூரின் அனலாக், பாருங்க பேர்லயே இருக்கு, இட்ஸ் எ பியூரின் அனலாக் ஆர் பியூரின் ஆன்டகோனிஸ்ட், ஆன்டி மெட்டபாலிக், ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸ். ஓகேங்களா? இதனுடைய ஸ்ட்ரக்சர் பாருங்க, ஸ்ட்ரக்சர் வந்து பியூரின் ஸ்ட்ரக்சர்ஸ். ஒரே ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா 6th பொசிஷன்ஸ்ல ஒரு சல்ஃபர் இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம், வேற எந்த வித்தியாசமும் இல்ல. சோ நம்ம நம்பரிங் கொடுத்துட்டோம். இங்க பாருங்க, இதனுடைய ஐயூபேக் கெமிக்கல் நேம் 3,7. இந்த நைட்ரஜன்ஸ்ல வந்து ஹைட்ரஜன்ஸ் அட்டாச் ஆயிருக்கு, அதனால 3,7 டைஹைட்ரோ 1 and 2 டைஹைட்ரோ பியூரின் 6 தயோன் டபுள் பாண்ட் எஸ், அதனால தயோன் 6 தயோன். சோ 3,7 டைஹைட்ரோ பியூரின் 6 தயோன் இதனுடைய கெமிக்கல் நேம் மெர்கப்டோபியூரின், பியூரின் அனலாக்.
Okay, இதோட physical properties yellow crystalline powder, notate yellow crystalline powder and very slightly soluble in water and soluble in alkaline solutions. Waterல soluble இல்ல, ரொம்ப low solubility waterல, but it can easily soluble in alkaline solutions. Okay, physical properties. Next, storage. It should be stored in a tightly closed light resistance container and because of it easily affected by light and air. Stability and storage. Next, formulations. In the mercaptopurine available only in tablet strength வந்து 50 mg, brand name வந்து purinethol, அதுக்கப்புறம் எம்பியூரின். இது ரெண்டுமே வந்து முக்கியமான பிராண்ட் நேம். யூசஸ் இந்த மெர்கப்டோபியூரின் வந்து மெயினா நம்ம எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் லுக்குமியா போத் அக்யூட் அண்ட் சிஎம்எல். பார்த்துக்கோங்க, இதனுடைய யூசஸ் எஸ்பெஷலி திஸ் ட்ரக்ஸ் given ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் லுக்குமியா அவைலபிள் இன் டேப்லெட், ஸ்ட்ரென்த் வந்து 50 mg அவைலபிள். ஓகே, த நெக்ஸ்ட் ட்ரக் ஃப்ளூரோயூராசில்ஸ், சுருக்கமா 5FU அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பைரிமிடின் அனலாக் ஆன்டி மெட்டபாலிட். சோ இதோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா பைரிமிடின் பேஸ் ஸ்ட்ரக்சர்ஸ். சோ நம்பரிங் கொடுக்குறோம் 1 2 3 4 5 and 6. 6th பொசிஷன்ஸ்ல இந்த ஃப்ளோரின் இருக்கு, அதனால தான் 5 ஃப்ளோரோயூராசில்ஸ் அப்படின்னு சொல்றோம். அதே போல செகண்ட் அண்ட் 4th பிளேஸ்ல வந்து டயோன் இருக்கு. டயோன் 2 ஆக்சிஜன் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு, அதனால தான் இதுக்கு பேர் வந்து ஃப்ளோரோயூராசில்ஸ். பைரிமிடின் ஸ்ட்ரக்சர் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட்ல வந்து நைட்ரஜன் ஹெட்டிரோ ஆட்டம் இருக்கு, அதனால பைரிமிடின். 5th பொசிஷன்ஸ்ல ஒரு ஃப்ளோரின், செகண்ட் அண்ட் 4thல வந்து 2 ஆக்சிஜன்ஸ், அதனால டயோன் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய கெமிக்கல் நேம் 5-fluoro 1H 3H 1H 3H பைரிமிடின் 2,4 டயோன் இதான் இதனுடைய கெமிக்கல் நேம். நெக்ஸ்ட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். white crystalline powder sparingly soluble in water. solubility மெர்கப்டோபியூரினோட கம்பேர் பண்ணும்போது solubility வாட்டர்ல கொஞ்சம் அதிகம். sparingly soluble in water. Storage, it is easily affected by air and light, so it should be stored in tightly closed light resistance container. ஓகேங்களா? ஓகே. Formulations, this fluorouracil available in injection strength வந்து 250 mg per 5 ml and 500 mg per 10 ml for intravenous injections. அதே சமயம் இந்த fluorouracils available in topical cream 5%. fluorouracil topical cream 5%. ரெண்டு preparations வந்து available. brand name வந்து fluoracil and then 5-fluoro, அதுக்கப்புறம் ஃபிவோசில்ஸ். இதெல்லாமே வந்து ஒரு சில முக்கியமான பிராண்ட் நேம்ஸ். யூசஸ் வந்து இந்த ட்ரக்ஸ் வந்து எதுக்கு ஸ்பெசிஃபிக்கா கொடுக்குறோம் அப்படின்னா கோலோரெக்டல் கேன்சர்ஸ், கேன்சர் பிளாடர் கேன்சர்ஸ், கேன்சர் இன் நெக், அதுக்கப்புறம் பிரெஸ்ட் கேன்சர், அதுக்கப்புறம் ஸ்கின் கேன்சர்ஸ். அண்ட் இந்த டாபிக்கல் ப்ரிப்பரேஷன் சொன்னாங்கல்ல, ஸோ இந்த டாபிக்கல் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து எதுக்கு கொடுக்குறோம்னா கெரட்டோசிஸ் கொடுக்குறோம், அதாவது ஆக்டினிக் கெரட்டோசிஸ் ஸ்கின் கேன்சர்ஸ்க்கு வந்து நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? இதுதான் இதனுடைய யூசஸ். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ட்ரக்ஸ் மீத்தோட்ரெக்சேட். இதுவும் வந்து ஆன்டி மெட்டபாலிக்ஸ். என்ன ஆன்டி மெட்டபாலிக்ஸ்? ஃபோலேட் ஆன்டகோனிஸ்ட், folic acid analog structure, folate antagonist, anti-metabolic, anti-cancer drug. Okay, so இதோட ஸ்ட்ரக்சர் வந்து நாங்க கொடுக்கல, பட் இது folic acids analog, folate antagonist அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இதோட physical properties yellow to orange crystalline powder. Note it, yellow to orange crystalline powder, hygroscopic in natures, insoluble in water and ethanol, but soluble in dilute mineral acids and dilute alkali hydroxide solutions and some carbonate alkali solutions. So solubility in dilute mineral acids and dilute alkaline solutions, alkali hydroxide solution, but insoluble in water and ethanol. அதையும் பார்த்துக்கோங்க. Storage, it should be stored in tightly closed light resistance container. ஓகேங்களா? Formulation, this drug available in tablet 2.5 mg and also this drug available in 5 mg, 15 mg and 50 mg per vial injections, and also these drugs available in topical gel and cream 1%.
methotrexate topical gel 1% available. So tablet, injections and topical gel or cream 1% ல மூணு preparations-ல available. Brand name வந்து Neotrexate, அதுக்கப்புறம் Biotrexate, முக்கியமான brand name Biotrexate, Neotrexate, அதுக்கப்புறம் Methotex injections உடைய name, Biotrex injection available, tabletலயும் available. அதுக்கப்புறம் என்னது Rumexate, அதுக்கப்புறம் என்னது Dermotrex, அதுக்கப்புறம் Folitrex. இந்த Folitrex and Dermotrex வந்து topical gels உடைய brand name. ஓகேங்களா? சோ இதான் வந்து ஒரு சில பாப்புலர் brand name. Uses இது வந்து ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் இல்ல, இதுக்கு நிறைய யூசஸ் இருக்கு. முக்கியமான ட்ரக் நிறைய யூசஸ் இருக்கு. பாத்துக்கோங்க. சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு நிமோனிக்ஸ்ல சொல்லி தரேன். இன்ஹிபிட் கேன்சர். சிம்பிளா இன்ஹிபிட் கேன்சர். அந்த இன்ஹிபிட் கேன்சர்ல I for it having immunosuppressants properties. I for immunosuppressants. கேன்சர்ல C for Crohn's disease. C for Crohn's disease and then A for the abortions. அதுக்கப்புறம் N for non-Hodgkin lymphoma. N for non-Hodgkin lymphoma. அதுக்கப்புறம் C for choriocarcinoma. அதுக்கப்புறம் E for ectopic pregnancy. Please note it, ectopic pregnancy. அதுக்கப்புறம் ஃபைனலா முக்கியமானது R for rheumatoid arthritis. So இதுக்கு வந்து இம்யூனோசப்ரசன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அது இல்லாம ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கு. இந்த ட்ரக் வந்து என்னது ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் கொடுக்கலாம், எக்டோபிக் பிரெக்னன்சிக்காக கொடுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து கொரியோகார்சினோமா கொடுக்கலாம், நான்-ஹட்ச்கின் லிம்போமா கொடுக்கலாம், அபார்ஷன்ஸ் அண்ட் கிரான் டிசீஸ், இந்த மாதிரி நிறைய யூசஸ் வந்து இந்த ட்ரக்குக்கு இருக்கு. ஓகேங்களா? சிம்பிளா தி இன்ஹிபிட் கேன்சர் அந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே சோ இந்த மூணு ட்ரக்ஸுமே வந்து ஆன்டி மெட்டபாலிக்ஸ் ட்ரக்ஸ். ஃபர்ஸ்ட் 2 ட்ரக்ஸ் என்ன பார்த்தோம்? அல்கைலேட்டிங் ஏஜென்ட்ஸ் பார்த்தோம். அடுத்த 3 ட்ரக்குமே வந்து என்னது ஆன்டி மெட்டபாலிக்ஸ். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடியது ஆன்டிபயோட்டிக் ஆன்டி கேன்சர் ட்ரக். ஆன்டிபயோட்டிக்ல ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடியது டாக்டினோமைசின்ஸ் அல்லது இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு ஆக்டினோமைசின் டி. இது வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் ஆன்டி கேன்சர் ட்ரக். ஓகேங்களா? குரோமோபெப்டைடு, சுருக்கமா இதை வந்து இதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து குரோமோபெப்டைட் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். யூசுவலா இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா 2 pentapeptide lactone attached to with aromatic actinosins. It's complex structures. சுருக்கமா நம்ம என்ன சொல்லலாம்? 2 pentapeptide lactone group attached to an aromatic actinomycins. சுருக்கமா chromopeptides அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? This drug is obtained from the culture of species Streptomyces species. என்னது? Streptomyces parvulus. Streptomyces species. Streptomyces என்ன species? parvulus. Streptomyces parvulus speciesல இருந்து நாம என்னது fermentation process மூலமா இந்த drugs வந்து isolate பண்ணுவாங்க. So இதனுடைய physical characters, this is bright red crystalline powder. This டாக்டினோமைசின்ஸ் occurs as a lyophilized powder. மார்க்கெட்ல lyophilized powder preparations-ல வந்து available. இதனுடைய solubility very slightly soluble in water and soluble in alcohol. Storage stored in airtight light resistance container and affected by light and heat. Usual storage தான். Okay, formulations, this actinomycin D available in injections, lyophilized powder injections preparations la available. Strength வந்து 0.5 gram per vial. 0.5 gram per vial lyophilized powder formulations la available for injections. Familiar brand name வந்து என்னது? Dacmosen. Okay, இதனுடைய uses வந்து to treat solid tumor for children. This drug is specially used to treat solid tumor for children. ஓகேங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ட்ரக்ஸ் வந்து டாக்ஸோரூபிசின். இது வந்து ஆன்டிபயோட்டிக் ஆன்டி கேன்சர் ட்ரக். இது என்ன டெரிவேட்டிவ்ஸ் அப்படின்னா ஆந்த்ராசைக்ளின் டெரிவேட்டிவ்ஸ். இதனோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா ஆந்த்ராசைக்ளின் டெரிவேட்டிவ்ஸ். நம்ம டெட்ராசைக்ளின் ஸ்ட்ரக்சர் மாதிரியே கிட்டத்தட்ட சேம் டெட்ராசைக்ளின் ஸ்ட்ரக்சர் மாதிரியே இருக்கும். 4 சைக்ளிக் பிரசன்ட் ஆயிருக்கும். ஆந்த்ராசைக்ளின் ஆன்டிபயோட்டிக் ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸ் இந்த டாக்ஸோரூபிசின்ஸ் மறக்கக்கூடாது.
and this drug is isolated from Streptomyces species, அதாவது Piositius. Streptomyces Piositius அப்படிங்கிற ஸ்பீசிஸ்ல இருந்து நாம இந்த டாக்ஸோரோபிசினை வந்து ஐசோலேட் பண்றோம். இது வந்து டாக்ஸோரோபிசின் ஹைட்ரோகுளோரைடு சால்ட் ஃபார்ம்ல ப்ரிப்பரேஷன் மார்க்கெட் ப்ரிப்பரேஷன்ஸ்ல அவைலபிள். டாக்ஸோரோபிசின் ஹைட்ரோகுளோரைடு சால்ட் ஃபார்முலேஷன். ஸோ இதனுடைய physical properties: color orange to red crystalline powder. Note it, orange to red crystalline powder. Hygroscopic natures. It is hygroscopic natures, soluble in water. Storage: it should be stored in tightly closed light resistance container, and this drug kept in temperature between ambient temperature 15 to 25 degrees Celsius ல வந்து மெயின்டைன் பண்ணணும். ரூம் டெம்பரேச்சர்ஸ் more than 25 வந்து போக கூடாது. ஓகேங்களா? ஓகே. formulations: this drug available in injection, அதாவது 10 mg or 50 mg per vial injectionsல available. டாக்ஸோரோபிசின் ஹைட்ரோகுளோரைடு injections 10 mg or 50 mg per vial. brand name வந்து Adriamycin or Oncodria. ஸோ இது ரெண்டுமே வந்து important brand name. uses வந்து இந்த drug வந்து specially given for acute leukemia blood cancers-காக நம்ம கொடுக்கிறோம், and also Hodgkin lymphoma இதுக்கும் நாம கொடுக்கலாம். ஓகேங்களா? டாக்ஸோரோபிசின்ஸ். ஓகே. சோ நெக்ஸ்ட் ட்ரக்ஸ் வந்து வின்பிளாஸ்டின் சல்ஃபேட். சோ அப்போ நாம இங்க ஆன்டிபயோட்டிக்ஸ் டாக்டினோமைசின்ஸ் அண்ட் டாக்ஸோரோபிசின்ஸ் ரெண்டு ட்ரக் பார்த்தோம். அதுக்கு அடுத்தது பார்க்கக்கூடியது நேச்சுரல் பிளான்ட் அல்கலாய்ட்ஸ் Catharandus roseus அப்படிங்கிற பிளான்ட்ல இருந்து ஐசோலேட் பண்ண அல்கலாய்ட்ஸ் வின்பிளாஸ்டின். இதனுடைய பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்: white to slightly yellow crystalline powder, freely soluble in water. Storage: it should be stored in tightly closed light resistance container, and it should be maintained at temperature between 2 to 8 degrees Celsius. Note it, 2 to 8 degrees Celsius. சில புக்ஸ்ல வந்து ambient temperature 15 to 25 degrees Celsiusல மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. But this is also right. Vinblastine sulfate injection. It should be stored in 2 to 8 degrees Celsius. ஓகேங்களா? refrigerator. Formulations: these drugs available in injections, அதாவது vinblastine sulfate injections 10 mg per vial, அதாவது 1 mg per ml in sodium chloride சொல்யூஷன்ஸ்ல வந்து நம்ம டைல்யூட் பண்ணி என்ன பண்ணுவோம், இந்த ட்ரக் வந்து கொடுப்போம். ஓகேங்களா? வின்பிளாஸ்டின் இன்ஜெக்ஷன்ஸ். பிராண்ட் நேம் வந்து யூனிபிளாஸ்டின் அண்ட் சைட்டோபிளாஸ்டின் ரெண்டுமே வந்து முக்கியமான பிராண்ட் நேம். யூசஸ்: இது நிறைய டைப் ஆஃப் கேன்சர்ஸ் வந்து கொடுக்குறோம். இருந்தாலும் எஸ்பெஷலி திஸ் ட்ரக்ஸ் given to treat advanced testicular carcinoma, testis cancers-காக கொடுப்போம். to treat advanced testicular carcinoma usually with bleomycins. யூசுவலா இந்த ட்ரக்ஸ் வந்து நம்ம காம்பினேஷன்ஸ்ல தான் கொடுப்போம், தனியா இந்த ட்ரக் வந்து கொடுக்க மாட்டோம். usually this drugs given with blomycins, and also this drugs given for all type of lymphoma. ஓகேங்களா? ஓகே. so this is something about vinblastine. next drug is a cisplatin. இந்த drug வந்து it's a platinum containing compound. It having alkylating properties, but alkylating agents classifications கீழ வராது இது. but actually alkylating properties இல்ல. இங்க வந்து பிளாட்டினேஷன்ஸ் நடக்கும். அங்க வந்து ஒரு மெத்தில் குரூப், ஒரு அல்கைல் குரூப் வந்து ஆட் பண்ணுச்சு, டிஎன்ஏ கூட கிராஸ் லிங்க், டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் கூட கிராஸ் லிங்க் பண்ணுச்சு. இதுவும் வந்து டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட் கூட கிராஸ் லிங்க் பண்ணும். பட் இங்க வந்து அல்கைலேஷன் ப்ராசஸ் மாதிரி தான், அல்கைலேட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் போல தான். பட் அல்கைல் பதிலா இங்க பிளாட்டினம் வந்து கிராஸ் லிங்க் பண்ணும். அது ஒண்ணுதான் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? ஓகே. இதனுடைய கெமிக்கல் நேம் ரொம்ப சிம்பிள். பிளாட்டின், 2 குளோரின், 2 அமைன். என்னது? டைக்ளோரோபிளாட்டினம் அசைன். இந்த பிளாட்டினம் தான் வந்து, இந்த பிளாட்டினம் தான் வந்து இங்க கீ. இதுதான் வந்து டிஎன்ஏ கூட வந்து எப்படி அல்கைலேஷன்ஸ் ஆச்சோ அதே போல பிளாட்டின் குரூப் வந்து இந்த 2 டிஎன்ஏ ஸ்ட்ராண்டுக்கு நடுவுல வந்து என்னது, ஒரு கிராஸ் லிங்க் வந்து ஃபார்ம் பண்ணும். அதனால ஃபர்தரா டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்ஸ் வந்து ஸ்டாப் ஆயிடும். ஓகேங்களா? ஓகே. பட் நிறைய டாக்ஸிசிட்டி இருக்கு. இதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் yellow to orange crystalline powder. இதோட கலர் வந்து yellow to orange crystalline powder, slightly soluble in water and sparingly soluble in dimethyl formamide. ஓகேங்களா? ஆர்கானிக் சால்வெண்ட். ஓகே. இதோட ஸ்டோரேஜ்: it should be stored in a tightly closed light resistance container and temperatures between 2 to 8 degrees Celsius.
2 to 8 degree Celsius. Cisplatin injection, it should be maintained in 2 to 8 degree Celsius. Okay, okay. The formulations available in injection 10 mg per 10 ml, 50 mg per 50 ml. அதாவது 1 mg per ml preparation injectionsல available. Brand name வந்து Cisplat, அதுக்கப்புறம் Platin. இது ரெண்டுமே வந்து முக்கியமான brand name. Uses வந்து ஸ்லோ ஐவி இன்ஃபியூஷன்ஸ்ல இந்த ட்ரக்ஸ் வந்து கொடுப்பாங்க. போலோஸா கொடுக்க கூடாது, ஸ்லோவா தான் வந்து ஐவி இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. சிஸ்பிளாட்டின் வந்து சடனா கான்சென்ட்ரேஷன் பிளட் பிளாஸ்மா கான்சென்ட்ரேஷன்ஸ் வந்து தெரபியூட்டிக்கோட இன்க்ரீஸ் ஆகும்போது சிவியர் வாமிட்டிங் வர வாய்ப்பு இருக்கு. அதனால ஸ்லோ ஐவி இன்ஃபியூஷன்ஸ்ல கொடுப்பாங்க. திஸ் ட்ரக் இஸ் ஸ்பெஷலி given ஃபார் த ட்ரீட்மெண்ட் ஆஃப் வேரியஸ் டைப் ஆஃப் கேன்சர் இன்க்ளூடிங் கார்சினோமா அண்ட் சார்கோமாஸ். ஓகே ஓகே. The next last drugs, dromostanolone. Dromostanolone propionate. This drug is a synthetic androgen anabolic steroid drugs. This is a synthetic androgen drugs. Same testosterone structure மாதிரி இருக்கும். Steroid basic nucleus. இதோட structures பாத்தீங்க அப்படின்னா steroidal structures. It is synthetic androgen anabolic steroid similar to testosterone structures. Same testosterone structure தான். ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். இட்ஸ் சிந்தட்டிக் ஆண்ட்ரோஜன்ஸ், இதை மறக்க கூடாது. சிந்தட்டிக் ஆண்ட்ரோஜன் அனபாலிக் ஸ்டீராய்டு ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேங்களா? ஓகே. இதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் white to creamy white crystalline powder, only soluble in organic solvent, not soluble in water. Storage, it should be stored in a tightly closed light resistance container and it should be kept between ambient temperature 15 to 25 degrees Celsius. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபார்முலேஷன்ஸ். திஸ் dromostanolone available in dromostanolone propionate injections. பிராண்ட் நேம் வந்து மாஸ்டரில், அதுக்கப்புறம் மாஸ்டரான், நெக்ஸ்ட் ரோல்பேன். இதெல்லாமே வந்து ஒரு சில முக்கியமான பிராண்ட் நேம். யூசஸ் வந்து இந்த ட்ரக் வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல்ல பிரெஸ்ட் கேன்சர்ஸ்க்காக கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் நிறைய சைடு எஃபெக்ட், பட் கிளினிக்கல் அவுட்கம் அந்த அளவுக்கு இல்லை. அதனால நிறைய ட்ரக்ஸ் வந்து மார்க்கெட்ல அட்வான்ஸ்டு ட்ரக்ஸ் வந்ததுனால இந்த ட்ரக்னுடைய யூட்டிலிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது மார்க்கெட்ல. ஓகேங்களா? பட் இனிஷியலா இந்த ட்ரக் எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னா பிரெஸ்ட் கேன்சர்ஸ்க்காக கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நாம இது வந்து ஒரு பெரிய கிளாஸ், நிறைய ட்ரக்ஸ், கிட்டத்தட்ட 10 இண்டிவிஜுவல் ட்ரக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே போல கிளாசிபிகேஷனும் வந்து இட்ஸ் லார்ஜ், ரொம்ப நிறைய ட்ரக்ஸ் வந்து ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸ் நிறைய ட்ரக்ஸ் இருக்கு. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இந்த ட்ரக் கிளாசிபிகேஷன்ஸ் வந்து நம்ம படிக்கணும் வித் டெரிவேட்டிவ்ஸோட. அதே போல இந்த ட்ரக்ஸ் எல்லாமே வந்து ஹைலி டாக்ஸிக்ஸ். ஆக்சுவலி இது வந்து சைட்டோடாக்சிக் தான். ஸோ நிறைய நெஃப்ரோடாக்சிக், ஹெப்படோடாக்சிக், அதுக்கப்புறம் நிறைய நியூரோபதி கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ நிறைய டாக்ஸிசிட்டி, ஓட்டோடாக்சிட்டி, நெஃப்ரோடாக்சிட்டி, ஹெப்படோடாக்சிட்டி, நியூரோடாக்சிட்டி, ஸோ இந்த மாதிரி நிறைய டாக்ஸிக் எஃபெக்ட் வந்து இதுக்கு இருக்கு. ஸோ நம்ம ஃபார்மகாலஜியில் அதனுடைய டாக்ஸிசிட்டி கன்சர்ன் கொஞ்சம் நிறைய நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா படிங்க. தேங்க்யூ.